ஜனநாயகன் படத்துக்கு இன்னைக்கு பெரிய அப்டேட் வந்திருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் விஜய் நடிச்ச ஜனநாயகனுக்கு சிபிஎஃப்சி யூஏ சர்டிபிகேட் கொடுக்கணும்னு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஜனவரி 7 வரைக்கும் சர்டிபிகேட் கிடைக்காதனால மூவி போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஜஸ்டிஸ் பிடி ஆஷா சிங்கிள் ஜட்ஜா இந்த ஆர்டரை கொடுத்திருக்காங்க. அதுக்கு எதிராக சிபிஎஃப்சில இப்ப சேம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிட்டர்ன் அப்பீல் ட்ரை பண்றாங்க. ரிட்டர்ன் அப்பீல்னா சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டருக்கு எதிராக 2 ஜட்ஜி இருக்கிற பெஞ்சுக்கு முன்னாடி இந்த கேஸை திருப்பி கொண்டு வர ட்ரை பண்றாங்க. சிபிஎஃப்சி சைட்ல இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட ரெக்வஸ்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸும் ஃப்ரைடே இல்லாட்டி மண்டே ஹியரிங் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் ரிலீஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஹைகோர்ட் ஹியரிங் ரிசல்ட் மேல தான் டிபெண்ட் ஆகியிருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு பக்கத்திலேயே ரிலீஸ் ஆகக்கூடிய பராசக்தி படத்துக்கு மட்டும் 9ஆம் தேதி மார்னிங்கே யூஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அதாவது 10ஆம் தேதி ரிலீஸ்க்கு 9ஆம் தேதி மார்னிங்கே அக்யூரேட்டா கொடுத்துட்டாங்க. ஆனா ஜனநாயகனுக்கு மட்டும் சர்டிபிகேட் கொடுக்காம இழுத்தடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜனநாயகன் மூவி 12ஆம் தேதி இல்லாட்டி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்கு. எல்லாரும் இப்ப ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி மூவிய டிவிகே வர்சஸ் டிஎம்கேவா தான் பாக்குறாங்க. இந்த 2 மூவில எந்த மூவி ஹியூஜ் ஹிட் கொடுக்கும்ன்றத உங்க ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜனநாயகனா இல்ல பராசக்தியா கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you.